இன்றைக்கி வந்து தக்காளி புளி இல்லாமல் லெமன் போட்டு ரசம் வச்சு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த 3 தக்காளி பெருசு பெருசாக போட்டிருக்கேன். அது நல்லா வேகட்டும். இந்த தக்காளி வந்து ஆறிடுச்சு நல்லா. இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன், கத்தியில் தோல்லாம் எடுத்துட்டேன். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுப்போம். அதுக்கு தேவையான இந்த லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது புளி இல்லாமல் செய்கிறதால ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன் பெருசு பெருசாக. இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். இந்த அளவு கிண்ணத்தில் தான் வைக்க போகிறேன். இதுலேயே ஒரு அரை பாகம் 3/4 பாகம் வச்சா போதும். இதை அரைச்சதை ஊற்றிக்கலாம். இதில் இந்த அளவு அரைச்சாலே போதும். புளிப்பு தன்மை நம்ம லெமன் தான். லெமனும் தக்காளியும் புளிப்பு இருக்கும் இல்லையா லைட்டாக. இந்த 3 தக்காளிக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாதி பாத்திரத்தில். இதில் கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் தாளிக்கு சொல்ல போட்டுக்கோங்க போதும். இதில் கொத்தமல்லி ஒரு இனுக்கு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா இப்படி கை போட்டு பிசைஞ்சாதான் நமக்கு அந்த டேஸ்ட் இறங்கும். கொத்தமல்லி அப்படியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வெறுமனே தான் இருக்கும். இந்த இது ஜூஸி இறங்காது. இந்த காம்பெலாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் அதை நல்லா நசுக்கணும். இப்படி நசுக்கி பண்ணிவிட்டு அடுத்தது அரைக்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு நல்லா நசுக்கிங்க. காம்பு நசுக்கினீங்கன்னா அந்த ஜூஸி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கு சொல்ல கொஞ்சம் மறுபடியும் கொத்தமல்லி தூளிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், குட்டி குட்டி ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூனு, துவரம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை முதல்ல மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாவும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தனித்தனியாக இது தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைக்கணும். இந்த அளவுக்கு தூள் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு துவரம்பருப்பு போட்டோம் இல்லையா, கொஞ்சம் போடணும். துவரம்பருப்பு போட்டிங்கன்னா அது இன்னும் சுவையாக இருக்கும், கூடுதலாக மணமாக இருக்கும். இதில் 2 காஞ்ச மிளகா, ஏன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா தாளிப்போம் நம்ம. இல்லைன்னா பச்சை மிளகா கூட தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா தான் கீறி வச்சுருக்கேன். அவ்வளோதான், அரைஞ்சிடுச்சு மிளகு ஜீரக தூள். இந்த தூளை நம்ம எடுத்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி ரசம் இருக்கு இல்லையா, அதுலேயே மிக்சியில் ஊற்றி இதையும் நம்ம அரைச்சி நல்லா கை போட்டு இது பண்ணி, ஏன்னா கரண்டியில் வராது, இதெல்லாம் ஒட்டிக்கும். இதில் நல்லா பண்ணிவிட்டு இதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதா. இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ரசத்துக்கெலாம் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, மிதக்கும். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டோன்னு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. போட்டு பொரியட்டும் நல்லா. அதுக்கப்புறம் இந்த 2 கீரி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய், அது போட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை மிளகாய் வதக்கிட்ட பிறகு அதே 2 பிஞ்சு பெருங்காயத்தூள் போடுவோம். பெருங்காயத்தூள் தக்காளிலையும் கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சிங்க, வாசனை நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இந்த பதத்தில் வதக்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் இறங்கும். இதில் அப்படியே பச்சையெல்லாம் போடக்கூடாது. இதில் நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூளும் போட்டுட்டு இதை எடுத்து ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஊமை கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே ரசம் மட்டும் ஊமை கொதி தான் வரணும். இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இதுக்கப்புறம் லெமன் புழியணும். ஏன்னா அந்த சூட்லேயே புழிஞ்சால் போதும். புளிப்பு தன்மைக்காக தான் இது. நான் 1 லெமன் புழியிறேன் இதுக்கு. உங்கள் வீட்டுக்கு வசதிக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புழிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விடணுமா? மிக்ஸ் பண்ண வேணால் நமக்கு ஒரு சாப்பிட சொல்ல கரண்டி போட்டு கிண்டிக்கினா போதும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க.